சக்தி அட் சக்தி UZ9PM அப்படின்ட்டு ஒரு ஐடியில இருந்து கேட்டிருக்கிறீங்க. 4/10/88 காலை 4:55 தர்மபுரி. நல்ல நண்பர்கள் எப்போது கிடைப்பாங்க? அரசியல் தலைவர் ஆவேனா அப்படின்ட்டு கேளுக்கிறீங்க. நண்பர்கள் இல்லையா? என்ன சார், நல்ல நண்பர்கள் இல்லை. 4/10/88. ஓகே, அடுத்ததாக 4:55 காலை, ஊர் தர்மபுரி, சேலம் தர்மபுரி. அன்னைக்கு அப்படிதான். தர்மபுரி எடுத்தாச்சு. உங்களுடைய ஜாதகம் இதோ வருது பாருங்க. லக்னம் சிம்ம லக்னம், கடக ராசி. எஸ், இதான் சொல்லுங்க ஜாதகம். சிம்ம லக்னம், கடக ராசி, நட்சத்திரம் புனர்பூசம் 4ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை புதன் தசை, ஆல்மோஸ்ட் முடிய போது. புதன் தசையில சனியினுடைய புத்தி. இந்த ஜாதகத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு அமர்ந்து சனி தன் வீட்டை பார்த்துச்சுன்னா இப்படிதான் சார் இருக்கும். நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறது இல்லை, குறைவு அப்படின்னு சொல்லுவேன். 7வது பாவகம் பார்ட்னர்ஸ், நண்பர்கள், எதிர் நோக்கி இருக்கக்கூடிய. இப்ப நீங்க ஒரு டிராவல் பண்றீங்க, ரயில்ல டிராவல் பண்றீங்க, ரயில் ஸ்நேகம்னு சொல்லுவோம், பஸ் ஸ்நேகம்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போறீங்க, அங்க உள்ள நட்பு, அப்படி இதெல்லாமே 7வது பாவகத்தை தொடர்பு கொண்ட விஷயம். அந்த பாவகம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நல்ல நண்பர்கள் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் கொண்டு போவோம். இப்ப பாருங்க, உங்க ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல ராகு அமர்ந்து, ராகுக்கு சனியினுடைய பார்வை இருக்குது. சோ இதுதான் உங்க ஜாதகத்தில் அந்த நல்ல நண்பர்கள் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட சொல்லுது. இந்த இடத்துல சுக்கிரன் பாக்குதே சார், இது ராகுனுடைய ராகு புத்தி. அது ரொம்ப டவுட், ரொம்ப ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லான ஒரு நண்பர்கள் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். நண்பர்களை நம்பி இயங்கக்கூடாது, இந்த ஜாதகத்துக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ். நீங்களும் அதான் கேள்வியே கேட்கிறீங்க, சரியா? ரைட். அடுத்தது அரசியல் வாழ்க்கை. அரசியல்ல நான் ஒரு உயர்தரமான இடத்துக்கு போக முடியுமா? நண்பர்களை நம்பாதீர்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். அரசியல்ல யாரையுமே நம்ப கூடாது, சுய முடிவு தான் ரொம்ப முக்கியம். சோ புதன் தசையில சனி புத்தி இப்ப எல்லாம் கிடையாதுங்க. 2026 வரைக்கும் உங்களுக்கு பெருசா நன்மை கிடையாது. அதுக்கு அடுத்ததாக புதனை முடித்து அடுத்தது கேது தசை. சோ கேது சூரியன் வீட்டில் சுக்கிரனோடு இணைந்து, சூரியன் சனி செவ்வாய், கேது தசையில இருந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அரசியல் வட்டாரத்துல அரசியல் நண்பர்கள், நண்பர்கள்ங்கிறத டெலிட் பண்ணிருங்க. அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள்லாம் கிடைக்கும், சரியா? அதுல ஒரு முயற்சிகள் உண்டு. இப்ப கிடையாது, 2026 அக்டோபருக்கு அப்புறம். சோ 2026ல எலெக்ஷன் ரிலேட்டடா நீங்க ஏதாவது மூவ் பண்றதா இருந்தா தயவு செய்து ரப்பரை வச்சு அழிச்சிருங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. பண்ணினீங்கன்னா ஃபெயிலியர் தெளிவா காட்டுது, பண்ணவே கூடாது. அரசியல் ரிலேட்டடா எந்த ஒரு விஷயத்தையும் மூவ் பண்ணி செலவு பண்ணி அப்புறம் அச்சோன்னு நிக்க கூடாது, சரியா? அந்த அமைப்பு தான் காட்டுது, வேண்டாம். அப்படி போகவே போகாதீங்க. கேது தசையில இருந்து நல்லா இருக்கும். நன்றி. அடுத்ததாக கொஞ்சம் கீழே வந்துடலாமா? எஸ், கண்டினியூஸா 3 நாள் படிச்சிட்டோம். முதல் நேயர்கள் அப்படிங்கறதுனால இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்ப யார் போட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். கௌதம் GS என்ன கேட்டிருக்காருன்னா, சேலத்துல இருந்து 12/3/99 9:50 PM சேலம். ஜாப் சேஞ்ச் அண்ட் மேரேஜ் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. இயர் ப்ளீஸ். என்னது, எந்த வருடத்தில் மேரேஜா? அதுதான் கேள்வி உங்களோடது. சரி பார்க்கலாம். 12/3/99 டைம் பாத்தீங்கன்னா 9:50 PM. 9:50 PM சேலம். சரிங்க கௌதம், ஜாப் சேஞ்ச் உண்டா? மேரேஜ் எப்ப தான் 2 கேள்வி. ஜாதகம் துலா லக்னம் அண்ட் தனுசு ராசி. எஸ் சார், உங்க ஜாதகம் பாருங்க. துலா லக்னம், தனுசு ராசி. சோ நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பூராடம் 4ஆம் பாதம். இப்ப நடப்பு திசை பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை. சோ செவ்வாய் திசையில சூரியனுடைய புத்தி இந்த மாதம், இந்த வருடம் அக்டோபர் மாதம் வரைக்கும் போது. செவ்வாய் திசையில் சூரிய புத்தி. ஜாதகத்தில் செவ்வாய் லக்னத்திலேயே அமர்ந்து சனியினுடைய பார்வை, சனி செவ்வாய் காம்பினேஷன் தெளிவா இருக்குதே. சனி செவ்வாய்
காம்பினேஷன் லக்னத்தோடு 7ஆம் இடத்தோடு தொடர்பு நீக்குது. சரி, சனி செவ்வாய் திசை சூரிய புத்தி. சூரியன் என்ன நட்சத்திரம்? சூரியன் குருசாரம். சரி, சூரியன் 27. சூரியன் இல்ல, சூரியன் இல்ல. அடுத்து சந்திரன். சந்திரன் பூராடம். சார் இப்ப உங்களுக்கு ஜாப் சேஞ்சுங்கிற ஆப்ஷன்லாம் காட்டுது. இது அப்படியே ஏமாத்துற வேலையா இருக்கும். இப்ப நீங்க ஒர்க் பண்ண கம்பெனில ஒரு மேனேஜரோ சம்திங், ஒரு ஹையர் ஆபீசர், உங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பா உண்டு சார். அல்லது இன்னொரு சேஞ்சஸ் பண்ணலாம், ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது, இது போன்ற அமைப்புகள் ஏதாவது ஒருத்தங்க உங்களுடைய வயதில் முதிர்ந்தவர்களா இருக்கலாம், அல்லது வேலையில உயர் அதிகாரியா இருக்கலாம், அதாவது ஹையர் ஆபீசர்ஸ் ஒரே லைன்ல சொல்லிட்டாங்க. இது மாதிரி யாராவது வார்த்தை காட்டி ஜாப் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும், இங்க போ அங்க போன்னு சொன்னீங்கன்னா நம்பாதீங்க. ஓகேவா? நம்பாதீங்க, இது நடக்காது. இது ஏமாத்து வேலையா தான் காட்டுது. இன்னைய காலகட்டம் நீங்க நம்பி ஏமாறுங்கிற கதையை தான் காட்டுது. அதுவும் இந்த பாயிண்ட் தான் சொல்றேன். இந்தந்த நம்பர் உங்க கொலீக்ஸ சொல்லல, உங்களோட மேல. இப்போ ஒரு டீம்ல ஒர்க் பண்றீங்கன்னா டீம் லீடர் உங்களோட மேல அதிகாரிகள், மேல ஆளா இருப்பாங்க. அவங்க எல்லாம் அவங்களை இப்படி நம்ப வச்சு ஏமாத்துற அமைப்பதான் காட்டும். கவனம், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் சரி இருக்காது. அது போன்ற அமைப்புகள் தான் காட்டுது. இப்போதைக்கு இல்ல. சந்திர புத்தி அமைப்புல காட்டுது சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அக்டோபருக்கு அப்புறம் தான் அந்த அமைப்புல ஜாப் சேஞ்ச் சூப்பரா இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் உட்காருவீங்க. ஆஃப்டர் அக்டோபர் 2025க்கு அப்புறம் தான் ஜாப் சேஞ்ச் நல்லா இருக்கு. சரியா? அடுத்த பாயிண்ட் என்ன, மேரேஜ் எப்ப, அதை சொல்லுங்க முதல்ல அப்படிங்கிற கேள்வி. சோ செவ்வாய் திசையில் சூரிய புத்தி இல்ல, சந்திர புத்தி. சந்திரன் சுக்கிரன் சாரம் தான். சுக்கிரன் உங்களுக்கு 29. சந்திரன் எத்தனை வரைக்கும் போகுது? செவ்வாய் திசை 2026 மே. சந்திர புத்தியில அமைப்பு இருக்குங்க. சந்திர புத்தியில் திருமணத்திற்கான அமைப்பு உண்டு. 6ஆம் இடத்தோடு தொடர்பு. லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அதாவது செவ்வாய் உங்களுக்கு நட்சத்திரம் என்னது? ராகு. செவ்வாய் ராகு இல்ல, ஆனா லவ்வுக்கான அமைப்பெல்லாம் காட்டுது. லக்னாதிபதி 6ஆம் இடத்தோடு சம்பந்தம். வரக்கூடிய வரன் வெளிநாடு வெளிமாநிலத்திலேருந்து தான். சந்திர புத்தி அடுத்த வருடம் தான் அது அமைப்பை காட்டுது. ஸோ இந்த வருடம் கிடையாது, அடுத்த வருடத்துல தான் உங்களுக்கு மேரேஜுங்கிறத காட்டுது. அந்த மேரேஜுக்கான வரன் 6ஆம் இடம் உங்களுக்கு 12ஆம் வீட்டோட தொடர்பு காலபட்சத்துக்கு வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடத்துல இருந்து வரன் வந்தாகணும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவான இருக்கக்கூடிய வரன் தான் வரணும். ஓகே, அந்த மெத்தட்ல தான் இருக்குது. அண்ட் தென் லக்னத்தோடு சனி செவ்வாய் வந்துச்சுனாலே ஒரு லைன் சொல்லிடுவேன். நீங்க அதை எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டு அலைன்ஸை பார்க்கணும். அப்படி இருந்தா தான் உங்களுடைய வாழ்க்கை தரம், வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நல்ல விதமா போகும். இந்த ஜாதகத்திற்கு 2வது பாவகாதிபதிக்கு சனி பார்வை இருக்குது. அது 7ஆம் இடத்தோடு தொடர்பு. இது என்ன பண்ணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தா அப்பா இப்படி ஒரு வரன் சூப்பரான ஜோடியா இப்படி சொல்லதான் வைக்காது. ஓகேவா? இந்த கேட்டகரியில தான் அமையும். அப்படின்னா அதுக்கேற்ற மைண்ட் செட்டை நம்ம வச்சுக்கணும். நமக்கு ஆசை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா அமையும் பொழுது அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு வராது. அப்ப தட்டிக்கிட்டே போகும். அதனாலதான் லக்னத்திலேயோ 7லயோ சனி செவ்வாய் இருந்துச்சுன்னா டிலே மேரேஜ்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பக்குவம் வருவதற்கு இழுத்துட்டு போகும். அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்க மாட்டாங்க. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த மாதிரிதான் அமைப்பு இருக்குதுன்னு. சரியா? சோ சந்திர புத்தியில் நெக்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு மேரேஜ் உண்டு. நன்றி. சரிங்க. அடுத்ததாக